ஒரு தாட்டி என்ன விடுங்க, நான் நாளைக்கே காலி பண்ணிக்கிற நூல் வீணா போயிருக்கு. ஆனா மத்தபடி கலர் போடுறவங்கலாம் அவ்வளவு சாயத்தை நீங்க வெளியே விட்டுருக்காங்க. நீங்க அதையெல்லாம் எடுக்காம இந்த ட்ரிச்சிங் வாட்டர் குடிநீருக்கே இதான் சார் போடுறாங்க சார். ட்ரிச்சிங் வாட்டருக்கே இதான் சார் போடுறாங்க. ஏதாவது கெமிக்கல்ஸ் இருக்குதுங்களான்னு பாருங்க சார். வெறும் ட்ரிச்சிங் வாட்டர் தான் நம்ம பண்றோம், வேற எதுனாச்சும் பண்றோம் சார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான சாயப்பட்டறைகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் பெரும்பாலானவை அனுமதியின்றி இயங்குவதுடன் அதிலிருந்து வெளியேறும் சாய கழிவுகள் காவிரி ஆற்றில் நேரடியாக கலக்கப்படுகின்றன என பல தகவல்களும் புகார்களும் பல ஆண்டுகளாக சென்று வரும் நிலையில் சுந்தரன் நகர், நடராஜா நகர், ஓடக்காடு மற்றும் செல்வா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வந்த 6 சாயப்பட்டறைகளை கட்டிட தொழிலாளர்கள் உதவியோடு சம்மட்டியால் அடித்து உடைத்து கடும் நடவடிக்கை எடுக்கும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சாயப்பட்டறையை நடத்தி வரும் உரிமையாளர்கள் அனுமதி பெற்று இயங்கக்கூடியதாக செயல்படும் சாயப்பட்டறைகள் இரவு நேரங்களில் தண்ணீரை சுத்திகரிக்காமல் வெளியேற்றி வருகிறார்கள். எங்கள் மீது இது போன்று நடவடிக்கை எடுத்தால் விசைத்தறி தொழில் சிறு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. Merry Christmas and a Happy New Year! The Chennai Silks. Let the celebrations begin.